அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை உழவு அதிகாரம் 104 குறள் 1031. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. விளக்கம்: உலகத்தவர் பிற மொழி தொழில்களை செய்து திரிந்தாலும் முடிவில் உணவின் பொருட்டு உழவரையே எதிர்பார்ப்பர். ஆகையால் வருந்த உழைத்தாலும் உழவே தலையாய தொழில். உழவு அதிகாரம் 104 குறள் 1032. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. விளக்கம்: உழவு தொழிலை செய்யாமல் பிற தொழில்களில் மேல் செல்கின்றவர்களை எல்லாம் தாங்குதலால் உழுகின்றவர் உலகத்தவராகிய தேருக்கு அச்சாணி போன்றவராவார். உழவு அதிகாரம் 104 குறள் 1033. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விளக்கம்: உழவினால் உணவை பெற்று உண்டு வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவராவார். மற்றவர்களுக்கெல்லாம் பிறரை வணங்கி உண்டு அவர் பின்னே செல்கின்றவராவார். உழவு அதிகாரம் 104 குறள் 1034. பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலாவர். பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலாவர். உழுதலால் நெல் வளம் உடைய உழவர் உலகம் முழுவதிலும் உள்ள பல அரசர் நாட்டையும் தமது குடைக்கீழாக காண்பர். அதிகாரம் 104 உழவு குறள் 1035. இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். இரவார் இறப்பர் கொன்று ஈவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். விளக்கம்: தமது கையால் உழுகின்ற பிறரிடம் இறக்க மாட்டார். இறப்பவர்க்கு வேண்டியவற்றை ஒளிக்காமல் கொடுப்பார். தமது கையால் உழுகின்றவர் பிறரிடம் இறக்க மாட்டார். இறப்பவர்க்கு வேண்டியவற்றை ஒளிக்காமல் கொடுப்பார். உழவு அதிகாரம் 104 குறள் 1036. உறவினரார் கைமடங்கின் இல்லை விழைவதுவும் விட்டேம் என் பார்க்கும் நிலை. உறவினார் கைமடங்கின் இல்லை விழைவதுவும் விட்டேம் என் பார்க்கும் நிலை. விளக்கம்: உழவர் உழாது கையை மடக்கி இருப்பார்களானால் எல்லாம் துறந்தோம் என்பார்க்கு துறவு நிலையும் இல்லையாகும். அதிகாரம் 104 உழவு குறள் 1037. தொடிப்புழுதி கக்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். தொடிப்புழுதி கக்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். விளக்கம்: உழவர் ஒரு பழம் புழுதியை கால் பழம் ஆகும்படி நிலத்தை காயவிட்டால் ஒரு பிடி எருவும் இடாமல் பயிர் நிலத்தில் செழித்து விளையும். உழவு அதிகாரம் 104 குறள் 1038. ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டப்பின் நீரிலும் நன்றதன் காப்பு. நிலத்தில் உள்ள பயிருக்கு உழுவதை விட
எரு இடுதல் நல்லது. இவ்விரண்டும் செய்திகளை பிடுங்கிய பின்னர் அதனை காத்தல் தண்ணீர் பாய்ச்சுவதை விட நல்லது. உழவு அதிகாரம் 1039 104. அதிகாரம் 104 உழவு 1039. செல்லான் கிழவன் இரும்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். விளக்கம். நிலத்துக்கு உரியவன் சென்று நிலத்தை பார்க்காதிருத்தால் நிலம் ஊடல் கொள்ளும் மனைவியைப் போல் அவனை வெறுத்து பிணங்கிவிடும். உழவு அதிகாரம் 104 குறள் 1040. இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும். இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும். விளக்கம். தம்மிடம் பொருள் இல்லை என்று சொல்லி சோம்பி இருப்பவரை கண்டால் நிலம் என்ற நல்லவள் அவரை பார்த்து நகைப்பாள்.